சொன்னேன்ல, கேட்டிங்களா? அப்பவே கேட்டிருக்கணும். இப்பதான் புரியுதோ? தப்புதான் பிரியா. உன் பேச்சை கேட்காம விட்டது தப்புதான். ஏங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. பிள்ளைங்களை கூப்பிடுங்க. நம்ம கிளம்பு. பிள்ளைங்க இன்னும் உங்களை பார்க்க கூட இல்லை, பாவம். பிள்ளைங்களை கூப்பிடுங்க. நமக்கு தான் நம்ம வீடு வந்துருச்சுல, நம்ம வீட்டுக்கு நம்ம போவோம். இவங்க என்ன ஆனாலும் சரி, நான்லாம் பாவம் பார்க்குறது ரொம்ப தப்பு தாங்க. சரி, பாவம் நம்மளால தான் இவங்க இந்த நிலமையில இருக்காங்களேன்னு நினச்சி நான் பாவம் பார்க்குறேன். ஆனால் இவங்கெல்லாம் என்ன ரொம்ப கேவலமாக எங்கள் பெத்த அம்மாவே இப்படி பேசுது. எப்போ என்னென்னமோ பண்ணிட்டு போகட்டும், நம்ம போய் நம்ம வீட்டில் இருக்கலாம். நீங்கள் வாங்கங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். கரெக்ட், நானும் அதை தான் சொல்ல வந்தேன். அடி பாவி, எங்க சொத்தெல்லாம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இப்போ உன் வீடு கிடைச்சோன்னு உன் வீடை தேடி போறியா? வீடு நீயே இரு, எதுக்கு தேவையில்லாம வேற வீடு வாடகை பார்த்து நீ போக போற? இந்த வீட்டில் நீங்களே போய் இருங்க, சரியா? நான் என் பிள்ளைங்களை கூட்டிட்டு நாங்க எங்க வீட்டுக்கு போயிடுறோம். ஓஹோ, அப்படியா? என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. சுசிலா, என்ன சுசிலா இதெல்லாம்? இவ்வளோ தூரம் நான் எடுத்து சொல்கிறேன்ல, என் பிரச்சனையை அவங்க புரிஞ்சுக்காம அவங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் கொஞ்ச நாள் அவங்க சொத்தெல்லாம் மீட்டு தந்துடுறேன்னு தானே இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க. நானும் அதாங்க சொல்றேன். நான் பாவம் பார்த்தா எங்க அம்மாவே ஓவரா சீன் போடுது. சரி, போனா போது நானும் நினைக்கிறேங்க. ஆனா என்னங்கிறேன், இவங்களுக்குலாம் பாவம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஆமா, நீங்க வாங்க, நம்ம வீட்டு சாவி வந்துருச்சுல, நம்ம வீட்டுக்கு நம்ம போவோம். அதிசயத்துக்கு இவங்களெல்லாம் என்னமோ இது பண்ணிட்டு நீங்க வாங்கங்க, நம்ம போவோம். இவங்க கேடோ கெட்டு போட்டோம். பாவம் பாவம் நினைச்சா நமக்கு இது பண்றாங்க. ஏலே அப்பா, நல்லா இருக்கியா? ஏண்டா நீ வந்ததே தெரியாம நான் பாரு அங்கிட்டு போயிட்டேன். நானு உங்க அப்பா அங்கிட்டு கடையை பக்கம் போனாரு, அந்த வாக்குல நானும் போனப்பா. ஏண்டா அப்படியெல்லாம் பண்ண? பாவண்டா, இதுக்கு நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு போச்சுக்க தெரியுமா? உனக்கு என்னடா தெரியும் இதுக்கு பட்ட கஷ்டம்லாம்? நாங்க கூட இருந்து பாக்குற எங்களுக்கு தாண்டா தெரியும். ஏமா, இவ்வளோ நாளா சுசிலா கூட தான் நீ இருந்தியா? இவ்வளோ நாளா சுசிலாக்கு உறுதுணையா தான் நீ இருந்தியா? உன்னையும் அப்பாவையும் நான் வீட்டை விட்டு விரட்டிட்டேனேம்மா. ஏப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியா? அம்மா எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக தான் இருப்பேன். எங்களை நீ தான் புரிஞ்சுக்காம அப்படியெல்லாம் பண்ணிட்ட. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா இருந்தால் எனக்கு போதும்டா, அது போதும்டா, வேற எதுவும் வேணாம். ஏம்மா, நம்ம வீடு நம்ம கைக்கு வந்துருச்சுமா. கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு நம்ம போயிடுவோம். இந்த சுசிலா கிளம்பிட்டா. வாங்க, எப்பவும் போல நம்ம கம்பெனி, நம்ம வீடு, நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இனிமேல் இருப்போம், சரியா? ஏண்டா, உன் மாமியார் உன் மச்சினா எல்லாரும் அவங்களுக்கு வீடெல்லாம் கிடைச்சிருச்சு, அவங்க வீடெல்லாம்? இல்லம்மா, அவங்க வீடு கிடைக்கல. இன்னும் ஒரு மாசத்துல எப்படியாவது மீட்டு கொடுத்துடலான்னு தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க வீடு கிடைக்கிறதும் கஷ்டம். சரி, நம்ம சொத்துல பாதி கொடுக்கலான்னு சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பண்றாங்கம்மா. அதான் சுசிலா சொல்லிட்டா, அவங்க எக்கேடோ கெட்டு போட்டு நீங்க கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலான்னு. எது சொன்னாலும் ஏத்துக்காம சுசிலாவை போட்டு அடிக்கிறாங்க. ரொம்ப பண்றாங்கம்மா அவங்க. நம்ம சொத்து வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே அவங்களால தாங்கிக்க முடியல, ஏத்துக்க முடியல. ஆமா. ஏப்பா, சரி விடுப்பா, அவங்களையும் நம்ம கூட கூப்பிடுங்க. எல்லாரும் போய் நம்ம அந்த வீட்டில் இருப்போம். உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட அவங்க தானடா இவ்வளோ நாளாக கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க. அவங்களையும் கூப்பிடுங்கடா. எல்லாரும் போய் அந்த வீட்டில் இருப்போம். யாரத்தை கூப்பிடுறீங்க? அவங்களையா? என்னை என்ன அடி எங்கள் அம்மா அடிச்சு போட்டுச்சு தெரியுமா? அவங்களாம் நம்ம கூடலாம் வர வேணாம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டு ஏதோ பண்ணட்டும், ஒன்றும் தேவையே இல்லையே. பிள்ளைங்க வெளியில் இருக்குதுங்களா? அவங்க அப்பா வந்தது கூட அதுக்கு கவனிக்காமல் இருக்குதுங்க பாருங்க. அதுங்களையும் கூப்பிடுங்க, நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். என்ன தாண்டி என்ன பண்ண சொல்ற? என்னதான் பண்ண சொல்ற? அந்த ஆள் அப்படி பேசுறாரு. அவங்க சொத்தை மட்டும் வீட்டுட்டு வந்துட்டாங்கடி. புரியுதுல்ல? மண்டியில புரியுதுல்ல? இப்போவாது தெரியுதா நான் என்ன சொன்னேன், ஏது சொன்னேன்னு? இப்போ அவங்க நிம்மதியாக அவங்க எப்போ இப்படி பணக்காரங்களா இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்க போகிறாங்க. நம்ம இந்த வீட்டில் இனிமேல் குப்பை கொட்டணுமா? இல்லை இந்த வீட்டை இனிமேல் குப்பை கொட்டணுமான்னு கேட்டேன். ஏங்க, என்னங்க இப்போ பண்ணுறது? நம்ம சொத்தை மீட்டு தர சொல்லுங்க, இல்லைன்னா அந்த வீட்டுக்கு நம்ம போவோம், அவங்க போகக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? அறிவு கேட்டத்தனமா பேசாத பிரியா. அவங்களோட வீடு, அதை போய் நம்ம பறிக்கிறது நமக்கு ஒரு இது இல்லையா? போயிட்டு போறாங்க போ. நம்ம இப்ப இங்க இருந்து முன்னேறி வருவோம், சரியா? அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நம்ம பழைய மாதிரி புது மாதிரி அழகா வருவோம். நமக்கு கடவுள் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துட்டாரு. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க லைஃப் இனிமேல் தான். என் அக்கா பிள்ளைங்கன்னா அதுகளுக்கு நான் பாதி ஒதுக்கணும்னு நினைச்சேன். இனிமேல் அந்த பிரச்சனை இல்லை. நம்ம ஃபேமிலிக்காக நான் உழைக்க போறேன். அதனால கீழே இருந்து மேலே வருவோம். நம்ம கடவுள் நல்ல வழி காட்டுவாரு. கவலைப்படாத பிரியா. எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்? என் பிள்ளைக்கு ஒரு ஆணை ட்ரெஸ் எடுக்க முடியுதா? அதை ஆசைப்படுற ஏதாவது ஒன்று வாங்கி தர முடியுதா, பண்ண முடியுதா? கவலைப்படாமல் நான் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? எப்படி கவலைப்படாமல் நான் இருக்க முடியும்? அவங்க இப்படி ஜாலியாக போய் இருக்க போகிறாங்க.
உங்கள் அக்காவுனால தானே இவ்வளோ பிரச்சனை, உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? உங்கள் அக்கா தானே இவ்வளோ பிரச்சனை உண்டு பண்ணுச்சு. சொத்தை கூட பணத்தை கூட அதை கூட நல்லா அம்மாக்கா நமக்கு நல்லா இருக்கணும், நமக்கு நல்லா இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஆப்ப வச்சுச்சா? இப்போ என்ன பண்ணுவீங்க? அவங்க இப்போ நல்லா இருக்க போகிறாங்க, நீங்கள் நடுத்தரவு தானா? கேளுங்க, அவன் எங்கள் சொத்து என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட. லூஸ் மாதிரி பேசுற. கேட்காமையா இருந்தேன் இவ்வளவு நேரம், நீ தான் பாத்தியில்ல. கேட்காம நான் இருந்தேனா? இவ்வளவு நேரம் நான் என்ன பண்ணேன்? கேட்டுட்டு தானே இருந்தேன் சொத்து என்னாச்சு சொத்து என்னாச்சுன்னு. திரும்ப திரும்ப பிரியா லூஸ் மாதிரி பேசுறா. கேட்காம நான் இருந்தேன்னு நீ சொல்லணும். இப்ப கூட நான் முதற்கொண்டு கேட்டேன் என்னாச்சு என்னாச்சுன்னு. எதுவுமே வாய் திறக்க மாட்டாரு. 1 மாசம் 2 மாசம்ன்றாரு. பாப்போமே இருவே, அது வரைக்கும் இந்த வீட்டுல இருப்போம். அப்புறம் என்ன பண்றது? அட பாவீங்களா, இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு போவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லையே. கடைசியில இந்த நிலைமைக்கு அவளை ஆளாக்கி உட்கார வச்சுட்டு போயிட்டாங்களே. அட பாவீங்களா, இருந்தா உடனே போட்டிட்டு படிக்கையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. எப்படிங்க அப்படியெல்லாம் அவங்களால முடியுது? விடு, நம்மளும் ஒரு நாளைக்கு நல்லா இருப்போம். விடு, இதனால விட்டு கொடுத்ததுனால ஒண்ணு கேட்டெல்லாம் போக மாட்டோம். போய் நல்லா இருந்துட்டு போறாங்க போ. நாமளும் இனிமே படிப்படியா விடு. அடுத்த மாசம் சம்பளம் வந்தோன்னு ஒரு நல்ல வீடா பார்த்து நம்ம போலாம். சரியா? புரியுதா உனக்கு? எங்க அம்மாவே பாரு, அது மக பக்கம் சப்போர்ட் பண்ணது. இப்ப அது பக்கம் அதுக்கே கோவம் வந்துருச்சு. மக மேல சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நீயே பாத்தியா? அப்ப அந்த அளவுக்கு எங்க அம்மாக்கு அது மேல கோவம். பிரியா, விடு பிரியா, போனா போயிட்டு போறாங்க விடு. எனக்கு செம கோவம் தான், இல்லைன்னு சொல்லலம்மா. என்னமோ பண்ணிட்டு போறாங்க போ. நானும் ஒரு வேலை வெட்டிக்கு போறேன், உங்கள்கிட்ட கொண்டாந்து காசை கொடுக்குறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி வருவோம். எங்கிட்ட போய் நல்லா இருந்துட்டு போகிறாங்க போ. நம்ம தான் நம்பி நம்பி ஏமாந்து இப்போ இந்த அளவுக்குள்ள உட்காந்துருக்கோம். அவள் புருஷன் நல்லா வந்து அவங்க சொத்தை மட்டும் மீட்டுட்டு வந்துட்டான். நம்மளை இப்படி குப்பையாக்கி தரிசாக்கி போட்டுட்டு போயிட்டான். போ, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அவங்கள்ட்ட? இவ்வளோ நேரம் தான் சண்டை போராட்டம் பிரச்சனை அது இதுன்னு ஓடிச்சு. என்ன பண்ண சொல்கிறேன் சொல்லு. அவங்க மட்டும் போய் சந்தோஷமாக இருக்க போகிறாங்களே. அவங்க மட்டும் இப்போ ஜாலியாக இருக்க போகிறாங்களே. பழைய வீடு காரு பங்களா அது இதுன்னு அவங்க வாழ போகிறாங்களே. அப்போ நம்ம பாதியாவது வாங்குங்கனாலும் அதுவும் வேணாங்கிறீங்க. பாதியை தரேன்னு தானே சொல்கிறாங்க, அதையாவது நீங்கள் வாங்கலாம்ல. அதுவும் வேணாம்னா என்ன அர்த்தம்? ஏங்க மறந்துடாதீங்க, பாப்பா பாவம் 2-3 நாளாக கேட்டுக்கிட்டு இருக்குங்க க்ரீம் பிஸ்கட்டுன்னு. சரி ஒரு நாள் கேட்டுச்சு விட்டுச்சுன்னா கூட நான் வேணான்னு இருப்பேன். பிள்ளை டெய்லி கேட்குறா. சும்மா ஒரு சின்ன பாக்கெட்டு 5 ரூபா பாக்கெட் எதுவும் சரி வாங்கிட்டு வரீங்களா? பாவமாக இருக்குது. கேட்டுகிட்டே இருக்கும்போது வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை அது கேட்குறது கூட வாங்கி தராமல் நம்ம என்ன? அதனால தான் வாங்கிட்டு வர சொல்கிறேன். ஒரு நாள் கேட்டுட்டு விட்டுருந்தா கூட சரி போன்னு விட்டுருப்பேன். டெய்லி மெனக்கட்டுக்கிட்டே கேட்குறா. அமுதா, லூஸ் மாதிரி பண்ணாத அமுதா. உனக்கே தெரியாதா அதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு? தெரிஞ்சிட்டும் திருப்பி என்னை வாங்கிட்டு வான்னு பாடா படுத்துறா. பாப்பாட்ட சொல்ல வேண்டியதானே, சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே. அதெல்லாம் திங்கக்கூடாதுமா, வேண்டாமா, சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லை அது இதுன்னு சொல்லணும் அமுதா. அதெல்லாம் நீ சொல்ல மாட்ட. அவளே சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? அவளுக்கு ஏதாவது புரியுமா சொல்லுங்க? ஒன்றும் புரியாது. அவகிட்ட நான் எடுத்து வேற சொல்லணுமாக்கும். சரி வாங்கிட்டு வரேன். வேற எதுவும் வேணுமா? வேற பார்த்து பிள்ளைக்கு என்ன தேவையோ அது அதிக சாப்பிடவும் பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரி அமுதா, வீட்டுக்கு ஏதாவது தேவைன்னா ஃபோன் பண்ணேன்னா. பண்றேன். சரி அமுதா, அப்ப நான் கிளம்ப. இல்ல ரங்கராசு, என்ன 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 கூப்பிட்டா கூட பேச மாட்டேங்கிற? எனக்கு என்னன்னு போற? என்னன்னா நினைச்சிட்டு இருக்க? இப்பதானம்மா கூப்பிடுற நீ. நான் எப்ப நீ கூப்பிட்டப்ப திரும்பி பார்க்காம போனேன்? இங்கே வேறு தேவையில்லாம என் மேல பொய் பழி போடுறியா? நான் உன்னை கூப்பிடவே இல்லை. கூப்பிடுறேன் நேத்து, நீ வாட்டுக்கு போற. சரி அஞ்சலை வீட்டுக்கு வரலாம், வரட்டுமா வேணாமான்னு கேட்க சொல்றேன். அஞ்சலா வீட்டுக்கு வருதா? யார் வீட்டுக்கு வருது? இங்கதான் வரட்டுமா வேணாமான்னு ஃபோன் பண்ணி கேட்க சொன்னான். அதுதான் கேட்குறேன். பிள்ளைய தூக்கிட்டு வராலாம். வந்து 10 நாள் இருக்கல பிள்ளை பிறந்து. உடனே ஓடி போயிட்டா. இன்னைக்கு வரணும்னு ஆசைப்படுவா போல. அதான் பிள்ளைய தூக்கிட்டு வரேன், வரட்டுமா வேணாமான்னு கேட்க சொல்றான். இம்மா விளாடுறியா? சொல்லு, எது விளாடுறியான்னு கேட்டேன். என்னை பார்த்தா விளாடுற மாதிரி தெரியுதா? உண்மைக்கு தான் கேட்குறேன். அவள் வாரேங்கிறா. வரணும்னு ஆசையாக இருக்கும் போல பிள்ளைய தூக்கிட்டு. அதான் வரட்டுமா என்னம்மான்னு கேட்டு சொல்லுமா அப்படிங்கிறா. அதை தாப்பா உங்ககிட்ட கேட்க வந்தேன். 1000 தான் இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு தானே வரணும். ஆமாம், அதுக்கு தான். இங்கே வாரு, பேசாம போயிரு. என்ன அந்த பிள்ளையே பேசாம இருந்தாலும் நீ தான் கேட்க வந்திருப்பன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் நல்லா. அந்த பிள்ளை இப்போ இங்கே வாரே போய் கேளுமான்னு உன்கிட்ட சொன்னுச்சா? தேவையில்லாமல் வம்ப இழுத்துக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். ஏம்மா இங்கே பாரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அந்த பிள்ளைக்கு இது வீடு இல்லையா? அந்த பிள்ளை பிறந்து வளர்ந்த வீடு தானே. அந்த பிள்ளைக்கு இது சொந்தம் தானே இந்த வீடு. என்னமோ நீ யாரோ எவரோ மாதிரி எடுத்துரிஞ்சு பேசுகிற மாதிரி நீயும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிற. அந்த பிள்ளை கேட்குதுன்னு சொல்கிற. ஃபோன் போட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்கவா? ஏன் அஞ்சல் இப்படி கேட்டியான்னு அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்கவா? சொல்லும்ல நான் கேட்டேனா இல்லையா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும்ல. அப்புறம் இருக்கு உனக்கு, வச்சுக்கிறேன்.
நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற. என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்கிற? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? பேசாமல் போயிரு சொல்லிட்டேன். ஆமாப்பா, நாளை பின்ன அவள் வந்ததுக்கப்புறம் அவளை ஏன் வந்த எதுக்கு வந்த இங்கன்னு கேட்டுருவீங்க. அதுக்கு தான் அவள் வரும்போதே ஒரு வார்த்தை உங்ககிட்ட கேட்டுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் அவள் எம்மா நீ கேளுமான்னு சொன்னா. ஆமாம், நாளை பின்ன அது தப்பாக போயிடும் பொல்லாப்பா போயிடும். அதுதான் அவள் கேளுமான்னு ஒரு வார்த்தை கேட்க சொன்னா. அதுக்கு தான் நானும் கேட்டேன். கேட்காமலாம் எந்த முடிவும் உங்ககிட்ட எடுக்க முடியுமா? அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையும் என் பிள்ளை பாவம் இங்கே வாரதுக்கு கூட கேட்டுட்டு வர நிலமையா போச்சு. ஆமாம். காலையிலே கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அந்த பிள்ளை எப்போ வாரதுனாலும் போகிறதுனாலும் அந்த பிள்ளை வரலாம் போகலாம். நீ தான் தேவையில்லாமல் வம்பெழுத்துட்டு இருக்கம்மா. அதையும் பார்த்துக்கோ. அந்த பிள்ளை வரேன்னு எங்ககிட்ட கேட்க சொன்னுச்சுன்னு வந்து பொய் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன்னா என்கிட்ட ஏதாவது காலையிலே உனக்கு வம்பெழுக்கணும் இப்போ. அதை ஆரம்பிச்சிட்ட. போமா, ஏதாவது சொல்லிட போகிறேன். தயவு செஞ்சு போயிரு. சொல்லுவ கேட்டு சொல்லுப்பா உன் பொண்டாட்டிக்கிட்டையும். பாத்தியாமுதா என்ன பேசிட்டு இருக்குன்னு பாத்தியாமுதா? ஷோ, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அமுதா. உங்களுக்கு மட்டுமா? எனக்கும் தான் என்ன சொல்றதுன்னே தெரியல. நடக்கட்டும். மா, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? இரு, அந்த பிள்ளைக்கு ஃபோன் போட்டு என்னன்னு அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்குறேன். அப்பதான் சரிப்பட்டு. வேணாம், அவ சங்கடப்படுவா. ஏம்மா நீ சொன்னதை நீ அங்கேயே சொல்லிட்டியா அப்படின்னு என்கிட்ட சங்கடப்படுவா, சண்டை போடுவா. வேணாம், நீ யாரும் கேட்க வேண்டாம் சரியா? அதை நான் பார்த்துக்கிறேன். பிள்ளை கேட்க சொன்னுச்சு, கேட்டேன். அப்படித்தான். வர சொல்லவா? அங்கே வர வேணான்னா வர வேண்டான்னு சொல்லிடுவியா? சொல்லு, வர வேணான்னா வர வேணான்னு சொல்லிடுவியா? இங்கே பாரு, இந்த மாதிரி இனிமேல் இன்னொரு வாட்டி என்கிட்ட இது மாதிரி கேட்ட அவ்வளோதான் பார்த்துக்க சொல்லிட்டேன். அவ்வளோதான் பார்த்துக்க. வர சொல்லு அந்த பிள்ளைய. சும்மா தேவையில்லாமல் வந்து வம்பிழுத்துக்கிட்டு காலையிலே. நான் போனதுக்கப்புறம் ஏதாவது பேசிட்டு இருந்துச்சுன்னா நீ கண்டுக்காத என்ன? அப்புறம் தேவையில்லாமல் நான் போனதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் அதை இப்போவே சொல்லிட்டேன் சரியா? ஏங்க, எனக்கு என்ன தலைவிதியா இதுகிட்ட வாயை கொடுத்துட்டு நானே மாட்டிக்கணும்னு? அதெல்லாம் நான் சண்டையை போட மாட்டேன், ஒன்றும் போட மாட்டேன். நீங்க கிளம்பலாம். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எதெல்லாம் பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கு. காலையிலே தேவையில்லாம என்னத்தையோ வந்து கேட்டு இருப்போமாங்கிட்டு போங்கன்றல்ல. ஆமாப்பா, நாலு பிள்ளை கேட்காம வர முடியுமா? இனிமே உங்ககிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்கணும், பண்ணணும், கேட்டு தான் வரணும். அந்த நிலமை அப்படி ஆகி போச்சு, என்ன செய்யறது?